கொட்டும் மழையிலும் ஐயப்பனை காண ஓடோடி வந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள். மெல்ல மெல்ல திறக்கப்பட்ட நடை. சுவாமியே சரணமையப்பா என முழக்கங்களை எழுப்பிய பக்தர்கள். கேரளால இருக்கக்கூடிய சபரிமலையில கொட்டும் மழையை பொருட்படுத்தாம பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலுக்கு நடைபயணம் மேற்கொண்டு வராங்க. சிங்க மாச பூஜைக்காக கோவிலுடைய நடைமே திறக்கப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து தங்க முலாம் பூசப்பட்ட அந்த கதவுகள் மெல்ல மெல்ல திறக்கப்பட்டதை பார்த்து பக்தர்கள் நெகிழ்ந்து போயிருக்காங்க. வர 21ஆம் தேதி வரை இந்த பூஜைகள் நடக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அதை தொடர்ந்து பம்பா ஆற்றில யாரும் குளிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேல் சாந்தி அருண்குமார் அப்படின்ற நம்பூதிரி இந்த கோவிலை திறந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. முதல்ல கோவில் முன்னாடி விழுந்து வணங்கின அவர் அதை தொடர்ந்து அவர்கிட்ட இருக்கக்கூடிய சாவியை வச்சு கோவிலுடைய கதவை திறந்திருக்காங்க. இந்த காட்சிகள் பலரையும் நிகழ்ச்சியில ஆழ்த்திருக்கு. தரிசனத்துக்காக வரக்கூடிய பக்தர்கள் முன்பதிவு செய்யணும் அப்படின்ற மாதிரியும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹேண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. செய்திகளை வழங்குவோர் GT ஹாலிடேஸ், மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், பிருத்வி இன்னோவியர்ஸ்.